إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يقول الله تبارك وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் திரு தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள், கியாம நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி இறைவன் கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் தவிர்ந்து விலகி வாழுமாறு விலக்கி இருக்கிறானோ அவற்றை முற்றும் முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக நினைவுபடுத்துகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும், எல்லா நேரங்களிலேயும் பள்ளிவாசலும் வணக்க வழிபாடுகளும் தான் எமக்கு முக்கியமானது என்று மாத்திரம் எமக்கு சொல்லாமல் வணக்க வழிபாடுகளோடு சேர்த்து நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்கள், நல்ல பண்புகள், மனிதாபிமானம், இப்படி பல்வேறு துறைகளை பற்றி இஸ்லாம் பேசியிருக்கிறது. வேறு எந்த மதத்திலையும் பார்க்க முடியாத அளவு இந்த பூமியிலே மனிதன் மனிதனாக வாழ்வதாக இருந்தால் இஸ்லாமிய கோட்பாடுகள், இஸ்லாமிய நல்லொழுக்கங்கள், இஸ்லாமிய வழிமுறைகள் பின்பற்றப்பட்டால் மாத்திரம்தான் இந்த பூமியிலே மனிதன் மனிதனாக வாழ முடியும். அந்த அளவுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையும் படித்துக் கொடுத்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அன்றைய தோழர்கள் மூலமாக இன்று வரைக்கும் நாம் அதை அறிந்து செயலாற்றுவதற்கு அல்லாஹ் வழி செய்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறான சிறந்த பண்புகளிலே பல்வேறு பண்புகளை பார்க்கலாம். ஆனாலும் கூட அதிகம் பேசப்படாத ஒரு பண்புதான் இஸ்லாம் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய நிசாலம்
என்ற பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எந்த நேரத்திலே நிதானத்தை பேண வேண்டும், எந்த நேரத்தில் நிதானம் இழந்து வேண்டா பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க கூடாது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகள் மூலமாக எங்களுக்கு படிப்பித்து தருகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிதானம் என்பது அது ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட நாங்கள் அதனுடைய விரிவான விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது நிதானம் என்பது இஸ்லாத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே அமைதியை பேண வேண்டிய நேரத்திலே அமைதியை பேணுவது, ஒரு நேரத்திலே மென்மையை கையாள வேண்டிய நேரத்தில் மென்மையை கையாள்வது, விட்டுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டுக் கொடுப்பது, கட்டுப்பாடுகளை பேணும் பொழுது பேண வேண்டிய சந்தர்ப்பத்தில் பேண நடப்பது, மன்னிக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே மன்னிப்பது, இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் இந்த நிதானம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பொழுது நிதானத்தை இழந்து விடுகின்றோமோ, எப்பொழுது நிதானத்தை நாங்கள் பாதுகாக்க தவறிவிடுகின்றோமோ, அங்கே பிரச்சனைகளும் பிளவுகளும் எத்தனையோ சச்சரவுகளும் தகராறுகளும் அங்கே மலிந்து காணப்படக்கூடியதை பார்க்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிதானத்தை பேணக்கூடிய வழிகளை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த முறையிலே நாங்கள் நிதானத்தை பேணுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆரம்பமாக அன்பார்ந்த சகோதரர்களே, உணர்ச்சி வசப்படும் பொழுது எல்லை மீறிய கோபம் வெறுப்பு உணர்வுகள் வருகின்ற பொழுது நாங்கள் அந்த நேரத்திலே கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் நிதானமாக தோன்றிருக்கிறது. அதே போன்று முடிவெடுக்க வேண்டிய ஒரு விடயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பல்வேறு விடயங்களை பற்றி சூழ்ந்திருந்து நாங்கள் எடுக்கின்ற முடிவு அதுதான் நிதானமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா என்று சொல்லுகின்ற, அதாவது தாபியங்களை சேர்ந்தவர், அவர் சொல்கிறார், கஸப அபூ பக்ரத்தை இலபனிஹி உபைதுல்லா. அபூ பக்ரா அவருடைய தந்தையை பற்றி சொல்கிறார். உபைதுல்லா என்று சொல்லுகின்ற அந்த அபூ பக்ராவுடைய மகன், அவருக்கு உமவியாக்களுடைய ஆட்சி காலத்திலே சிஜிஸ்தான் என்று சொல்லுகின்ற நகரத்தை ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அந்த மகனுக்கு, உபைதுல்லா என்று சொல்லுகின்ற மகனுக்கு தந்தை எழுதி அனுப்புகிறார்கள். என்ன எழுதி அனுப்புகிறார்கள்? உனக்கு கோபம் தலைக்கு மேலால் ஏறிய நேரத்தில், நீ கோபப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே நீ தீர்ப்பு செய்ய வேண்டி ஏற்பட்டால் தீர்ப்பு செய்து விடாதே. ஏன்? உனக்கு இப்பொழுது கோபம் இருக்கிறது. தந்தை மகனுக்கு எழுதி அனுப்புகிறார்கள். அன்பான சகோதரர்களே, கோபத்தை அடக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே அடக்குவது நிதானம். அதை மீறிவிட்டால் அந்த நேரத்திலே தவறான முடிவுகளை நாங்கள் எடுக்க நேரிட்டுவிடும். தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபைன்னி சமயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். மகனுக்கு எழுதுகின்ற அந்த கடிதத்திலே எழுதுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். லா யக்லியன் ஹகமுன் பைன ஸ்னைனி வஹுவ கல்பான். ரெண்டு பேர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு தீர்ப்பு செய்யக்கூடிய நீதிபதியும் அவர் கோபத்தோடு இருக்கின்ற பொழுது தீர்ப்பு செய்து விட வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற செய்தியை அவர்கள் முன்வைத்து மகனுக்கு இப்படியான உபதேசத்தை எழுதி அனுப்புகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதியப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, எனவே கோபத்தை அடக்கிக் கொள்வது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, இது எல்லாராலும் முடியாத காரியம் என்று நான் நினைக்கக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதை பற்றி பல சந்தர்ப்பங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பண்பை பற்றி தெரிந்து அவருக்கு சொல்கிறார்கள், லா தக்லப், நீங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அடிக்கடி கோபத்தோடு நடக்காதீர்கள்.
உங்களுடைய கோபத்தை விட்டுவிடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள். மறுபடியும் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னொரு உபதேசம் செய்யுங்கள். 2வது முறையும் அந்த மனிதரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். 3வது முறையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இப்படியாக அந்த கோபத்தை அடக்கி நாங்கள் வருகின்ற வேகத்திலேயே ஏதோ ஒன்றை பேச வேண்டும், ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நினைப்போம் என்று சொன்னால் அங்கே நாங்கள் நிதானம் இழந்து விடுகிறோம். மார்க்கத்திலே அதற்கு எங்களுக்கு அது ஒரு தவறான வழியாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது விஷயம் அன்பார்ந்த சகோதரர்களே, பொருளாதாரத்திலே சிக்கனம், அதிலே நிதானம் எங்களிடத்திலே அவசியமாக இருக்கிறது. இன்று வசதி உள்ளவர்கள் எப்படியோ சம்பாதித்து விட்டோம், எந்த வழியிலும் எங்களுக்கு செலவழிக்கலாம் என்ற அந்த எண்ணத்திலே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தை பற்றியும் அதனை எவ்வாறு செலவு செய்கிறோம் என்பதை பற்றியும் அந்த 2மே நாளைய மறுமையிலே விசாரிக்கப்பட போகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே குடும்பத்துக்காக செலவழித்தாலும் கூட, எவ்வளவு கூடிய பணம் இருந்தாலும் கூட நாங்கள் வீண் விரயம் செய்வதை தவிர்ப்பதே நிதானமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அளவோடு பொருத்தத்தோடு முறையாகவே செலவழிப்பதே நிதானமான செலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபுர்கானிலே சொல்லி காட்டுகிறான். உண்மையான நல்லடியார்களை பற்றி சொல்லும் பொழுது, வல்லதீன இதா அன்ஃபகு, அல்லாஹ்வுடைய இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி வருகிறான். சொல்லும் பொழுதுதான் இந்த வசனத்துக்கு இடையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லன் யுஸ்ரிஃபு, அவர்கள் தர்மங்கள் செய்தாலும் சரி, செலவுகள் செய்தாலும் சரி, அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, அதே நேரத்திலே கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டிக் கொள்ள மாட்டார்கள். வகான பைன ஸாலிக கவாமா, அந்த 2க்கும் மத்தியிலே நிதானமாக செலவு செய்வார்கள் என்று நிதானத்தை அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு முக்கியமானதுதான் பொருளாதாரத்தை நாங்கள் முறையாக செலவு செய்கின்றது. எங்களுடைய வீடுகளில் இன்று எத்தனையோ கரண்ட் பில்லாக இருக்கலாம், தண்ணீர் பில்களா இருக்கலாம், இன்னும் பல்வேறு பில்கள் எங்களுடைய வசதிக்கு அப்பாற்பட்ட செலவினங்களை வந்து சேரும். அந்த நேரத்திலே நாங்கள் கவனஈனமாக வீடுகளில் எங்களுடைய பாவனைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவையற்ற நேரங்களில் வீட்டிலே நிறைய நாங்கள் மின்சார பாவனைகளை வைத்திருக்கிறோம். அவைகள் இஸ்ராஃப் என்ற தரத்துக்கு செல்லிவிட்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே குற்றமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதே போன்று மனித உறவுகளோடு நாங்கள் பழகுகின்ற நேரத்தில் அவர்கள் விடயத்திலே நிதானமாக நடப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதர் மற்றவரோடு எவ்வாறு பழக வேண்டும் என்பதை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்க்கையிலே கற்றுத் தந்திருக்கிறார்கள். வெறுமனே வார்த்தைகளிலே மாத்திரம் சொல்லவில்லை, நபி அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை அப்படித்தான் கழித்தும் இருக்கிறார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களை எடுத்து பார்க்கலாம், பல்வேறு உதாரணங்களை எடுத்து பார்க்கலாம். நபிகளார் மனைவிமார்களுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நேர்மையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே சிறந்தவர் மனைவிமார்களிடத்திலே நல்லவராக வாழ்கின்ற நிதானமாக நடக்கின்ற ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதனோடு நிறுத்தவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் எனது மனைவிமார்களிடத்திலே சிறந்தவராக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். யாருக்கு அந்த தைரியம் இருக்கிறது? யாருக்கு அப்படி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல முடிந்ததை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே மக்களோடு பேசுகின்ற பொழுது, மக்களோடு நாங்கள் உறவாடுகின்ற பொழுது, ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி பேசினாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலையும் மக்களோடு பழகின்ற நேரத்திலே மன்னிக்க கூடிய பண்பை எடுத்துக் கொள்ளுமாறு அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அடுத்தவரை நாங்கள் தட்டி கழிக்காமல் அவருக்கு நாங்கள் கௌரவத்தை கொடுப்பது, இப்படியான சிறந்த பண்புகளை எல்லாம் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள்.
இந்த இஸ்லாம் வளரக்கூடிய அந்த காலம், அந்த இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தை பற்றி அல் குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை பற்றி அழகாக சொல்லி காட்டுகிறது. ஆல் இம்ரான்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் நீங்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் மெல்லினமாக நடந்து கொண்டீர்கள், மென்மையாக நடந்தீர்கள். இதுதான் நிதானம் என்று சொல்லக்கூடியது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக. நீங்கள் கடினமானவராக, நீங்கள் அதாவது உள்ளம் மிக கரடுமுரடானவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டும் அந்த மக்கள் எல்லாம் உங்களை சூழாலிருந்து விரண்டோடி இருப்பார்கள், உங்களை நெருங்கி வந்திருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிறந்த குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் அங்கே ஒரு புதிய மார்க்கத்தை முன்வைக்கின்ற பொழுது கூட அந்த மாற்று மதத்திலிருந்து சாரியாக வந்ததற்கான காரணம் அல்லாஹ் சொல்லுகிறான், லின்தலஹும், நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். ஃபஅஃப் அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கோருங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், நீங்கள் அவர்கள் கர்மங்களிலே நீங்கள் அவர்களோடு ஆலோசனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை தொடராக சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் மக்களோடு மக்களாக பழகின்ற நேரத்திலே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்ல முறையிலே கையாள வேண்டும். வேறு மாற்று கருத்துகள் இருந்தாலும் கூட அவர்களோடு கூட மென்மையாக, முறையாக, சரியாக நாங்கள் அவர்களுக்கும் பேசுவதற்கான இடம் கொடுத்து பேசுவோம் என்றால் தான் உண்மையிலே சத்தியத்தை கூட அவர்களுக்கு எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியிலேயும் இந்த நிதானம் இருக்க வேண்டும். சகோதரர்களே, எடுத்ததற்கெல்லாம் அடிக்கடி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நிதானமாக மென்மையாக நடக்கக்கூடிய கணவன்மார்களாக ஒவ்வொரு ஆண்களும் இருக்க வேண்டும். ஒருவேளை மனைவி சில தவறான விடயங்களை செய்து விடலாம், இயல்புலே அப்படி படைக்கப்பட்டவர்கள். அந்த தவறுகளை மெதுவாக மென்மையாக நாங்கள் கையாள முடிகின்ற நேரத்தில் எங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி, எங்களுடைய சக்தியை பயன்படுத்தி, எங்களுடைய வாயிலே இருக்கின்ற வார்த்தைகளால் கடினமாக பேசி அவைகளை தட்டுகின்ற பொழுது அங்கே பிரச்சனையை வெடிக்கக்கூடிய காரணங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விடயத்திலே எப்படி சொன்னார்கள், இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா ஃபஇன்னஹுன்ன குலிக்ன மின் லிலாஇன் வ இன்ன அவ்ஜ ஷைஇன் ஃபில் லிலாஇ அலாஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பெண்கள் விஷயத்திலே நீங்கள் நல்ல முறையிலே நல்ல விடயத்தை கையாளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் படைக்கப்பட்டது விலா எலும்பிலே இருந்து, அந்த விலா எலும்பிலே ஆக நுனியில இருக்கக்கூடிய உயர்ந்த பகுதி அது வளைவானது என்று சொல்லிவிட்டு, அந்த விலா எலும்பின் அந்த உயர் பகுதியை நீ நேராக்க விரும்பினால், அதற்கு நேராக்க பார்த்தால் அதை உடைத்து விடுவாய் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் அந்த அளவுக்கு பெண்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே சில நேரங்களிலே தவறுகள் நடக்கும், அதை நாங்கள் மென்மையாக, முறையாக, நிதானமாக நாங்கள் கையாண்டு அந்த தவறுகளை நாங்கள் சுவீகரித்துக் கொள்வோம் என்று சொன்னால் பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை தொடர்ந்து வாழலாம் என்பதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்னஸ் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அவர்களுடைய இன்னொரு மனைவியுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இன்னொரு மனைவி அந்த அடுத்த மனைவி ஆயிஷா நாயகி வீட்டிலே இருக்கிறார்கள். ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது வேறொரு மனைவி உணவு கொஞ்சத்தை சமைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை ஒருவரிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே உணவு தயாரித்து வைத்திருக்கிறார்கள் கணவனுக்காக வேண்டி. ஆனாலும் அடுத்த மனைவி சஃபியா அல்லது வேறு பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மு சலமா போன்றவர்கள் யாரோ ஒரு மனைவி, அவர்கள் உணவை சமைத்து அனுப்பிவிட்டார்கள். அந்த நேரத்திலே அந்த அடிமை அந்த உணவு பாத்திரத்தை எடுத்து வருவதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்டு அவர்களுக்கு உடனே அதாவது பதறுகிறது உள்ளம். அதாவது நான் இங்கே வீட்டிலே உணவு தயாரித்து வைத்திருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு ஏன் அவர்கள் வீட்டுக்கு உணவு அனுப்ப வேண்டும் என்ற அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல்
அடிமையுடைய கையிலே இருந்த பாத்திரத்தை தட்டி விடுகிறார்கள். அந்த பாத்திரம் கீழே விழுந்து உணவு சிதறி விடுகிறது. பாத்திரம் இரண்டாக வெடித்து அங்கே உடைந்து விடுகிறது. உடனே அதாவது அந்த பாத்திரத்துடைய அந்த ரெண்டு பகுதிகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் சேர்த்து வைத்து அந்த நேரத்திலே அதிலே அந்த உணவுகளை சேமித்தெடுத்து அங்கிருந்தவர்களுக்கு சாப்பிட சொல்லிவிட்டு நபிகளார் எந்த அளவுக்கு நிதானமாக நடந்தார்கள் தெரியுமா? அந்த நேரத்தில் கூட பாத்திரம் இரண்டாக உடைந்து விட்டது, உணவுகள் சிதறிவிட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த கோபத்துக்கு ஆயிஷாவுக்கு ஏதோ ஒன்றை சொல்லி இருக்கலாம், ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார்கள்? காரத் உம்முக்கும், அதாவது சொன்னார்கள் உங்களுடைய தாய் உம்மஹாத்துல் முஃமினீன் என்ற வகையிலே உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது, அந்த கோபம் வந்து விட்டது, எனவே இப்படி நடந்து விட்டார்கள் என்று சொல்ல, அதுக்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்திலே உணவு கொண்டு வந்த அந்த பணியாளரை வைத்து அந்த அடிமையை வைத்து நபி அவர்கள் செய்கிறார்கள் என்ன தெரியுமா? உடனே ஆயிஷா நாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை, ஒரு நல்ல பாத்திரத்தை எடுத்து கொடுத்து இதை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்திலே, திருமிதியிலே வரக்கூடிய ரிவாயத்திலே, தஆமும் பிதஆம் வ இனாஉன் பிஇனா, உணவுக்கு பாரமாக உணவு, பாத்திரத்துக்கு பாரமாக பாத்திரம் என்று சொன்னதாக வந்திருக்கிறது. எனவே இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு, அதாவது மனதுக்கு ஆத்திரம் கொட்டக்கூடிய ஒரு நேரமும் கூட ரசூலுல்லாஹ் எதுவும் பேசாமல் அந்த தாய்க்கு கொஞ்சம் ரோஷம் வந்து விட்டது என்று ரசூலுல்லாஹ்வே அதை அள்ளி எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நிதானம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான விடயங்களை நாங்கள் புரியாததன் காரணம் தான் சின்ன சின்ன சில்லறை விடயங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன தகராறுகளுக்கெல்லாம் இன்று டிவோர்ஸ் ஆகிக் கொண்டும், அதே போன்று காலிக்கோட்டிலேயும், அதாவது நவீனமாக புதிதாக திருமணம் முடித்த ஜோடிகள் கூட இப்படியான, அதாவது வீணான வம்புகளிலே சிக்கொண்டு நாட்களை கழிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் யோசிக்கிறார்கள், அவர்கள் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் அளிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை செலவு போலாமல் இருக்கிறது, நாங்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் அதிகமாக கேட்டு பெற வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த மனைவிமார்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய இந்த, அதாவது எங்களுடைய வாழ்க்கை செலவு போலாமல் இருக்கிறது, கொஞ்சம் கூட்டி தர முடியுமா என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், போதுமான அளவு வழங்கினார்கள். அவர்களை கை நீட்டக்கூடிய அளவுக்கு வைக்கவில்லை, கொடுக்காமல் பசியில இருக்க வைக்கவில்லை. அவர்கள் எளிமையான வாழ்க்கையில் திருப்தியாக வாழ்ந்தார்கள். ஆனாலும் கூட அதை மீறி அவர்கள் கேட்ட நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கிறான். அவர்களுடைய கேள்விக்கு பதில் அல்லாஹ்விடமிருந்து இறங்குகிறது வஹி. அல்லாஹ் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹன் நபி, நபியே, குல் லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா ஃபதஆலைன உமத்திஉகுன்ன வ உஸர்ரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா. அல்லாஹ் முதலாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், நபியே, உங்களுடைய மனைவிமார்களை அழைத்து சொல்லுங்கள், நீங்கள் உலகத்துடைய இன்பங்கள், உலகத்திலே கொஞ்சம் சுகண்டியாக வாழ வேண்டும் என்ற ஆசையா, உங்களை நான் அதற்கு வசதியாக, உங்களுக்கு முறையாக நான் தலாக் சொல்லி உங்களை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுங்கள். முறையான தலாக்காக நான் தலாக் சொல்லி அழகான முறையில் உங்களை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுங்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், பைன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாருல் ஆখিরা, நீங்கள் அப்படி இல்லாமல் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை வாழ்க்கையையும் விரும்பக்கூடியவராக இருந்தால் ஃபஇன்னல்லாஹ ஆத்தலில் முஹ்சினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அலீமா, அல்லாஹ் அப்படியா நல்லவர்களுக்கு அல்லாஹ் பிரமாண்டமான கூலிகளை அவர்களுக்கு வைத்திருக்கிறான் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனைவிமார்கள் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகின்றார். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது மனைவிமாரிடத்தில் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். என்ன செய்கிறார்கள்? முதலாவது அன்னை ஆயிஷாவை அழைக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, அதாவது ஆரம்பத்திலே சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? அதாவது அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான்,
அந்த செய்தியை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனாலும் கூட லா தஅஜலி ஹத்தா தஸ்தமிரி அபவைக், நீங்கள் அவசரப்பட்டு விடாதீர்கள். நான் இப்பொழுது செய்தியை சொல்ல போகிறேன். அதை அவசரப்பட்டு நீங்கள் ஒன்று முடிவெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்திலே போய் அதை பற்றி ஆலோசித்து வந்து முடிவு சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லிவிட்டு இந்த செய்தியை, இந்த ஆயத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான 2 விஷயங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்று, உலகத்திலே நீங்கள் நிம்மதியாக, உலகத்திலே இப்பொழுது இருப்பதை விட சுரண்டியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களை நான் தலா சொல்லி விட்டு விடலாம், அல்லது நீங்கள் மறுமை வாழ்க்கையை தெரிவு செய்ய வேண்டும் என்ற இந்த வசனத்தை ஓதி காண்பித்து நபி அவர்கள் அந்த ஆயிஷா எல்லாம் சொல்கிறார்கள், தந்தை தாய் தந்தையத்திலே போய் இதை பற்றி கேட்டு விட்டு வாருங்கள். அந்த நேரத்திலே தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவேகமானவர்கள், அவர்கள் உடனே பதில் சொல்கிறார்கள், ஃபஃபி ஐ ஹாதா அஸ்தமிரு அபவை, எந்த விஷயத்திலே நான் போய் என்னுடைய பெற்றோரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும்? ஃபஇன்னி உரீதுல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆখিরা, நான் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவள், அல்லாஹ்வுடைய தூதரை விரும்பக்கூடியவள், நான் மறுமை நாளை விரும்பக்கூடியவள். இதற்கு பின்னால் நான் ஏன் என்னுடைய பெற்றோரிடத்திலே போய் நான் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று உடனடியாக பதில் சொல்கிறார்கள். உண்மையிலே ஆரம்பத்திலே ஒரு விடயத்தை பேசிவிட்டார்கள், பின்னால் உணர்கிறார்கள். அதுக்கு பின்னால் சும்மா ஃபால அஸ்வாஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபால்ட், அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் என்ன வார்த்தையை சொன்னேனோ அதே வார்த்தை ஏனைய எல்லா மனைவிமார்களும் யாருமே ரசூலுல்லாஹை விட்டு பிரியாமல் நாங்கள் அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொண்டோம் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் நிதானம் சகோதரர்களே, இதுதான் அவர்களிடத்திலே காணப்பட்ட நிதானமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பலரோடு பேசுகின்றோம், பல விடயங்களை பேசுகின்றோம், பல விடயங்களை எடுத்து வைக்கிறோம். அந்த பேச்சு என்பது நம்முடைய நாவிலே இருந்து வெளியாகிவிட்டால் மீண்டும் உள்ளே எடுக்க முடியாத ஒன்று. அந்த பேச்சை மிக கவனமாக நாங்கள் நிதானமாக பேசுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நாங்கள் நன்மையை எடுத்துச் சொல்கிறோம், அந்த காரணத்தை சொல்லிக்கொண்டு மிக மோசமான முறையிலே பேச ஆரம்பித்து விடுவார்கள். தீமையை தடுக்கிறோம் என்று மோசமான முறையிலே ஆக்ரோஷமான வார்த்தைகள், கரடுமுரடான வார்த்தைகள், அடுத்தவர்களோடு நாகரிகமற்ற வார்த்தைகளை எல்லாம் பேசி அடுத்த குழுவையோ, அதாவது கொள்கையில இருக்கக்கூடியவர்களையோ, தவறான கொள்கையில் இருப்பவர்களோடு கூட நாங்கள் மென்மையாக முறையாக எங்களுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் தவறான வழிகளிலே அப்படியாக பேசுவதன் மூலமாக பல்வேறு அதாவது பிளவுகளும் பிரச்சனைகளும் தான் வளருமே தவிர நாங்கள் நிதானம் இழக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அதை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பார்க்கின்றோம், ஏதோ ஒருவருடைய குறைகளை ஒருவரை பற்றி பேச வேண்டும் என்றால், ஒருவருடைய குற்றத்தை நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்றால் அவரை பற்றி எத்தனையோ தவறான விடயங்கள், அவரை பற்றிய முழு டேட்டாவையும் கொண்டு போய் அங்கே பேஸ்புக்கிலே கொட்டி விடுகிறார்கள். அவரை பற்றிய முழு விவரத்தையும் கொடுத்து விடுகிறார்கள். அவர் செய்தது செய்யாதது எத்தனையோ விடயங்களை அன்பது சொல்ல மறுமையை பற்றி எந்த அச்சமும் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். எனவே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே மோசமான வார்த்தைகளை பாவிக்க மாட்டார்கள். அதாவது அப்துல்லா இப்னு அம்ர் சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஒரு பொழுதுமே மோசமான வார்த்தையை பேசவும் மாட்டார்கள், மோசமான வார்த்தையை பேசுவதற்கு என்று வார்த்தைகளை சமைத்துக் கொள்ளவும் மாட்டார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாகத்தான் பேசக்கூடிய இருந்தார்கள் என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தௌவா களங்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கின்ற குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகின்றோம் என்ற அந்த கொள்கையில் இருக்கிறோம். உண்மையான கொள்கையாக இருந்தாலும் கூட அடுத்தவர்களோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் எங்களை பார்த்து எடுத்து நடக்கக்கூடிய முறையிலே நாங்கள் பேச வேண்டுமே தவிர அவர்கள் எங்களை விட்டும் விரண்டோடக்கூடிய முறைகளிலே எங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ளக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலேயும் நாங்கள் நிதானமாக நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சில பிள்ளைகள் இயல்பு அவர்கள் விளையாட்டு பருவம் என்பதால் குறும்புத்தனங்கள் செய்வார்கள், எங்களுக்கு விருப்பம் இல்லாத பல விடயங்களை செய்வார்கள். வீட்டிலே படிக்க சொன்னால் படிக்க மாட்டார்கள். சிறுபிள்ளைத்தனம், அவர்கள் இன்னும் சின்ன வயதிலே இருக்கிறார்கள். சாதாரணமான 7-8 வயதை கூட அடையாத குழந்தைகள் இருப்பார்கள்.
அவர்கள் ஒன்று வேண்டாம் என்று சொன்னால் செய்வார்கள், அடம் பிடிப்பார்கள் ஒன்றை செய்வதற்காக. இப்படியான கட்டங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம்? பெற்றோர்கள் நிதானமிழந்து தவறான வார்த்தைகளால் அந்த பிள்ளைகளை திட்டி விடுகிறோம், தவறான வார்த்தைகளால் ஏச விடுகிறோம். அந்த உள்ளங்கள் மனம் நொந்து நாளடைவிலே பெற்றோரை பற்றி நல்லெண்ணம் அப்படி இல்லாமல் போய் அந்த பிள்ளைகள் வளர்கின்ற பொழுது தவறான வழிகளுக்கு செல்வதற்கான பிரதானமான காரணம் பெற்றோர்களுடைய நிதானம் இல்லாத வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அந்த பிள்ளைகள் தவறுகள் செய்கின்ற பொழுது அன்பாக இரக்கமாக அந்த பிள்ளைகளோடு பேசி கதைத்து நல்ல முறையிலே புத்திமதிகள் சொல்லி அந்த பிள்ளைகளோடு நடப்பதுதான் நிதானமான விடயமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வாப்பா வருகிறார் சொன்னால் பிள்ளைகள் சந்தோஷமா வந்து அந்த தந்தையை அந்த தாயை வரவழைக்க வேண்டும். ஆனால் சில வீடுகளை பார்க்கின்றோம், தந்தை வருவதாக இருந்தால் அங்கே பிள்ளைகள் ஓடி ஒழித்து விடுவார்கள். ஏன் இந்த நிலைமை என்று சொன்னால் அந்த தந்தை நிதானமாக நடந்து கொள்வதில்லை. அந்த தந்தை அந்த பிள்ளைகள் விடயத்திலே தவறாக நடந்து கொள்கிறார். அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பால் சோழே, அன்றைக்கு இன்று நாங்கள் எப்படி அந்த குழந்தைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றோமோ அதே போன்று அன்பால் சோழே, அன்றைக்கு சஹாபாக்களுடைய காலத்திலே அடிமைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். பணம் கொடுத்து வாங்குவார்கள். எதை வேண்டும் என்றாலும் அந்த அடிமைகளுக்கு செய்ய முடியும் என்ற அளவுக்கு அடிமைகள் இருந்தார்கள். ஆனால் அந்த அடிமைகள் விடயத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தால் எந்த அளவுக்கு இஸ்லாம் நிதானத்தை கையாள சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். முஆவியா இப்னு ஹக்கம் ஸலமி என்று சொல்லுகின்ற அந்த நபித்தோழர் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், வகானத்லி ஜாரியத்துன் தர்அனமன் லி, எனக்கு ஒரு அடிமை பெண் இருந்தால் அந்த பெண் என்னுடைய ஆடுகளை அப்படியே மேய்க்க போவாள். ஆட்டு இடையலாக அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் உஹதுடைய அந்த மலை பக்கமெல்லாம் செல்வாள், அந்த ஆடுகளை எடுத்துக்கொண்டு போவாள். ஒரு நாள் என்னுடைய ஆடுகளை பார்க்கின்றேன். நான் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஓநாய் வந்து என்னுடைய ஆடுகளில் ஒன்றை தூக்கி கொண்டு போகிறது. அந்த அடிமை அந்த பெண்மணி வீட்டுக்கு வந்த உடனே வந்த கோபம் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இவள் ஆட்டை பாதுகாப்பதாக எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஓனாய் எடுத்துக்கொண்டு போகிறதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் ஆசஃபு கமா யஸஃபூன், மக்களை போன்று நானும் கவலைப்படுகிறேன். எனக்கும் ஆத்திரம் வந்தது. ஆத்திரம் வந்து சகத்துஹா சக்கத்தன், கடுமையாக அறைந்து விட்டேன். நான் கடுமையாக அறைந்து விட்டேன் அந்த அடிமை பெண்ணுக்கு. ஏன் நீ எப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஓநாய் சுமந்து கொண்டு போகிறது என்னுடைய ஆட்டு என்று அவளுக்கு அடித்து விட்டேன். அடித்ததற்கு பின்னால் ஆத்திரம் வருகிறது. ரசூலுல்லாஹ்விடத்திலே போனேன். ரசூலுல்லாஹ்விடத்திலே நான் விஷயத்தை சொல்லிய பொழுது அலைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிக மோசமான வேலை ஒன்றை செய்து விட்டது. அந்த பெண்ணின் அதாவது பார்க்க முடியாத நேரத்தில் ஓனாய் கொண்டு போவதை எப்படி நீங்க அடிக்க முடியும்? இப்படியான வார்த்தைகளால் நபிகளார் அதை ஒரு பெரியோரு தவறாக எனக்கு உணர்த்தினார்கள். உடனே நான் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னேன், அஃபலா ஊத்திகுஹா யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை அந்த அடிமை பெண்ணை நான் அப்படியே விடுதலை செய்து விடவா யா ரசூலல்லாஹ் கேட்கிறேன். அப்பொழுது உணர்கிறார்கள், நிதானம் இழந்து அடித்ததை அப்பொழுது உணர்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது இந்த பெண்ணை நான் அடிமை அதாவது உரிமையிட்டு விடவா அடிமைத்தனத்திலே இருந்து என்று கேட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஏ தினீபிஹா, அந்த பெண்ணை அந்த அடிமை பெண் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். முதலில் கொண்டு வந்ததற்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறார்கள், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அந்த பெண்ணிடத்திலே அடிமை பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ், அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? அந்த பெண்மணி விரலை உயர்த்தி அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய ஊரிலே, எங்களுடைய மூதாதையர்கள் அல்லாஹ் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான் என்ற ஒரு தப்பான தவறான சிந்தனையை, அதாவது குழந்தை பருவத்திலேயே அப்படியே வளர்க்கப்படுகின்ற நேரத்தில் ஊட்டப்படக்கூடிய முறையில் தான் குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள். நேரடியாக கேட்கின்ற நேரத்தில் அந்த பெண்மணி சொன்ன ஒரே வார்த்தை அல்லாஹ் ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். இரண்டாவது கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்கிறார், மன் ஆன, நான் யார் என்று கேட்கிறார்கள். கேட்ட நேரத்திலே அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த பெண்மணி சொல்ல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்திக்ஹா ஃபஇன்னஹா முஃமினா,
அந்த பெண்ணை உரிமையிட்டு விடுங்கள், அவள் ஒரு மூமினான பெண் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி வருகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு அன்றைக்கு அடிமைகள் விஷயத்தில் கூட நிதானம் இழந்ததன் காரணமாக அந்த தவறை உணர்ந்து உடனடியாக ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் சொல்லி அதற்கு என்ன பரிகாரம் தேட வேண்டுமோ தேடிக்கொள்கிறார்கள். எனவே எல்லா விதத்திலேயும் நாங்கள் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய முறையில் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகளாருடைய ஆரம்ப காலத்திலே பல்வேறு இன்னல்கள், துன்பங்கள் குறைஷி காபிர்களால் ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் வந்தாலும் கூட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் கொஞ்சம் சஹாபாக்கள் நிம்மதி அடைந்தார். சில சஹாபாக்கள் வெளிப்படையாகவே சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் தான் எங்களுக்கு பலம் வந்தது என்று சொன்னார்கள். உண்மையிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் எப்படி வேகமானவராக இருந்தாரோ, இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு அந்த வேகம் இருந்தது. ஆனால் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்களுடைய வேகம், அவர்களுடைய அந்த திடகாத்திரம், அந்த சக்தி, பலம் எல்லாமே இஸ்லாத்துக்காக மாத்திரம்தான் இருந்தது தவிர சொந்த காரணங்களுக்காக இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் நிறைய இடங்களிலே, அதாவது ரசூலுல்லாஹ்விடத்திலே நிறைய சந்தர்ப்பங்களிலே வேறு யாரும் கேட்காத அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், ஏஸல்லி யா ரசூலல்லாஹ் அன்னல் ரிபானாகஹும், யா ரசூலல்லாஹ் எனக்கு உத்தரவு தாங்க, அவனோட கழுத்துகளை வெட்டி போடுன்னு கேட்பார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்கிறாங்க, ஏஸல்லி ஃபீஹி அல்ரிபுனுகஹு, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஆர்டர் தாங்க, அவனுடைய கழுத்தை வெட்டிடுறேன் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அமைதிப்படுத்துவார்கள், அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார்கள். ஒரு நாள் ஃபத்ஹு மக்காவுடைய சந்தர்ப்பம், சஹாபாக்கள் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வும் சேர்ந்து மக்காவை வெற்றி கொள்வதற்காக ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தயாராகின்றார்கள். அந்த நேரத்திலே ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய சொந்தங்கள், அவர் மிச்சம் அதாவது பெரிய பலசாலி அல்ல, அவருக்கு பெரிய குடும்பங்கள் அங்கே கிடையாது என்றாலும் அவர் இஸ்லாத்திலே உள்ள ஒரு சஹாபி, பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி. அவர் என்ன செய்கிறார், ரகசியமாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்புகிறார். அங்கே அவருடைய குடும்பத்தார்கள் மக்காவில் இருந்தால் ரசூலுல்லாஹ் ஒரு படையோடு வரப்போகிறார்கள், கவனமாக இருங்க, உங்களோட சொத்து செல்வங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்ற செய்தி ரகசியமாக ஒரு பெண் அவருடைய தலைமுடியிலே ஒளித்து வைத்து ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிவிடுகிறார். அது நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நேரத்திலே அல்லாஹ் வஹி அறிவித்து ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தி? உங்களுடைய இந்த மக்காவை நோக்கி நீங்கள் படையெடுத்து போவதை அங்கே செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு பெண்மணி போய் கொண்டிருக்கிறாள். அந்த பெண்மணியை போய், அதாவது நீங்கள் அவசரமாக பிடித்து கௌலத்து ஹாஹ் என்று சொல்லுகின்ற இடத்தில் அந்த பெண்மணி சென்று கொண்டிருக்கிறாள், அவளை அவசரமாக பிடித்து அந்த கடிதத்தை எடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான் அந்த சொல்லாவுக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, யாருக்கு தெரிய முடியும்? அல்லாஹ்வுடைய உத்தரவு மட்டும்தான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிக்தாத் இப்னு அஸ்வத், ஜுபைர், இவர் 3 சஹாபாக்களை அனுப்பி அங்கே அந்த பெண்ணை அதட்டி, அவள் இல்லை என்று சொல்கிறார் ஆரம்பத்திலே, அந்த நேரத்திலே கடுமையாக பயமுறுத்தி அந்த கடிதத்தை எடுத்துக் கொண்டு வருகிறார். இப்பொழுது ரசூலுல்லாஹ்விடத்திலே கடிதம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, மின் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா, ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவிடத்திலே இருந்து என்று சொல்லிதான் அந்த கடிதமே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் பார்த்திருக்க அவர் வருகிறார். வந்த நேரத்திலே, யா ஹாத்திப் மா ஹாதா, ஹாத்திபே இது என்ன கடிதம், இது என்ன செய்தீர்கள், எவ்வளவு பெரிய மோசடி என்று நபிகளார் விசாரிக்கின்ற பொழுது
முதலாவதாக சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் குஃப்ரின் மீது அன்பு கொண்டு இதை செய்யவில்லை, நான் இஸ்லாத்தை விட்டும் போய் முர்த்தத்தாக இதை செய்யவில்லை, நான் குஃப்ருக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் செய்யவும் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று நியாயமான காரணங்களை சொல்கிறார்கள். அப்படியான சந்தர்ப்பத்திலே அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள், அதாவது உடனே அந்த மக்களை நிதானப்படுத்த வேண்டும், அந்த மக்களை அமைதிப்படுத்த வேண்டும், அந்த நேரத்திலே தவறாக முடிவெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உடனே ரசூலுல்லாஹ் அவ்வளவு பேர்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள், லகத் சதககும், இவர் உண்மை சொல்லிவிட்டார், இவர் உண்மை சொல்லிவிட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் அந்த மஜ்லிஸிலே, தாங்க முடியாமல் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் தஅனி அல்ரிபு உனுகஹு ஹாதல் முனாஃபிக், யா ரசூலல்லாஹ் விடுங்க, இந்த முனாஃபிக்களை கழுத்தை வெட்ட விடுங்க. யார் உமர் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் நிதானமாக நடந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் எல்லாம் சொல்கிறார்கள், உமரே, இந்த சஹாபி சாதாரணமானவர் அல்ல, இந்த ஹாத்திப் இப்னு அல்பத்தா சாதாரணமானவர் அல்ல, இவர் பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி. உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரிலே கலந்து கொண்டவர்களை பார்த்து மலூமா ஷைத்தும் ஃபகத் கஃபர்து லக்கும், அல்லாஹ் சொல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் எதை வேண்டுமானாலும் சேட்டும், நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னானே, அப்படிப்பட்ட ஒரு சஹாபி என்று அங்கே நிதானத்தை கையாளுகிறார்கள். எனவே அன்பான் சொல்லே புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு வார்த்தையிலே சொல்வது லேசாக இருக்கும், உள்ளத்திலே எடுக்க வேண்டும் சோதர்கள். உள்ளத்திலே நாங்கள் இன்று நாங்கள் கடைசி ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்று நாங்கள் சத்தியத்திலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு தந்த குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் அந்த சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். எந்த வாழ்க்கையை நாங்கள் எந்த மார்க்க விடயங்களையும் எந்த இபாதத்தையும் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தராமல் செல்லவில்லை. புதிய புதிய எந்த வழக்கம் அவசியம் கிடையாது. ஆனாலும் கூட நாங்கள் சில நேரங்களிலே மாற்று கருத்துள்ளவர்களோடு சேர்ந்து நடக்கின்ற விடயங்களிலே நாங்கள் நிதானம் இழந்து விடுகின்றோம். சில நேரங்களிலே மாற்று கருத்து கொண்ட பள்ளிவாசலிலே ஜனாதாக்களை சுமந்து செல்கிறோம். எங்களுடைய ஊரை பொறுத்த மட்டில் ஜனாதாக்கள் கொண்டு போய் அடக்கப்படக்கூடிய பள்ளிவாசல் எல்லாமே மாற்று கருத்து, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எந்த ஒரு மையவாடியும் கிடையாது. இந்த காலியை பொறுத்த மட்டில் எந்த மையவாடியும் கிடையாது. எங்கு போனாலும் அங்கே குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் குடும்பத்தார்கள் செய்தால் செய்துவிட்டு போட்டுமே என்று கூட யாரும் விடுவதாக இல்லை. கட்டாயப்படுத்தி சில விடயங்களை செய்கிறார்கள். பள்ளிவாசல்ல மைக்கை கைக்கு எடுத்துக்கொண்டு ஓத வேண்டியவற்றை ஓதுகிறார்கள். கபரடிக்கு சென்று விட்டால் அதான் சொல்ல வேண்டும், இக்காமத்து சொல்ல வேண்டும், இந்த துஆ வேண்டும், அதை சொல்ல எல்லாமே செய்கிறார்கள். அன்பார்ந்த சோழே, சில நேரங்களிலே நாங்கள் நிதானம் இழந்து விடுகிறோம். அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்ட இடத்துக்கு சென்று விட்டால் அங்கே மைக்கை எடுத்துக்கொண்டு நாங்கள் சுன்னா பேச போகிறோம். அது அல்ல இடம். ஏன் நாங்கள் இந்த நிர்வாகத்திலே ஏற்று போய் பேசக்கூடாது? ஏன் அவர்களிடத்திலே முன்கூட்டியே பேசி ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளக்கூடாது? அப்படி இல்லாமல் அந்த இடத்துக்கு போய் அங்கிருக்கின்ற இமாமும் இங்கே தொழுவிக்க சென்ற மகனும் அங்கே சண்டை சச்சரவு வருகிறது. அண்மையில் ஒரு பள்ளிவாசல் காலியிலே அங்கே சில பிரச்சனைகள் வந்தது. அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஹாஜியார் இடத்திலே சொல்கிறார், பள்ளிவாசல்ல சில சட்டங்களை ஏற்படுத்தி வைத்து விட்டார்கள். இனி ஜனாதாக்கள் கொண்டு வருவதாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு ஒப்பமிட்டு இந்த சட்டங்களுக்கு அடிபணிய வேண்டும். யார் செய்த சகோதரர்களே, சுன்னாவை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவும் இல்லை. கடைசியிலே ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னும் கடுமையான சட்டங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் காரணமாக அமைவோம் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் இந்த நிதானம் இல்லாத தன்மை என்பதை நான் நீங்கள் புரிந்து இனி வரும் காலங்களாவது நிதானத்தோடு நடப்போம். அது நிதானம் என்பது தைரியத்தை இழப்பதல்ல. நிதானம் என்பது எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பதல்ல. நிதானம் என்பது ஹக்கை பேசாமல் மௌனமாக இருப்பது அல்ல என்பதை புரிந்து செயல்படுவோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு பாலிப்பானாக. யா அல்லாஹ், பாவங்கள் பெற்றோர் இஸ்லாமான குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களின் பாதுகாப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்க்கை கொடுப்பாயாக. அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வலில் முஸ்லிமீன அஜ்மஈன்.
فاستغفروه إنه هو الغفور.